guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 35. எபிசோடு 34 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள் தூங்கிட்டு இருந்த கேலிபனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ப்ரோ ஏந்திரிங்க. கேலிபன் என்ன மேட்டர்னு ரிப்ளை பண்ணுறாரு. நம்ம ஆள் அந்த ரிங்கில் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் வெளியில் வாங்கன்னு கேட்குறான். கேலிபன் சோம்பேறித்தனமாக கொரட்டை விட்டுக்கிட்டு என் வாய்ஸ் இவ்வளோ அர்ஜென்ட்டாக இருக்குன்னு கேட்குறாரு. அந்த கேப்பில் யுரியாவுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து மிஸ் ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இப்போவே எல்லாரையும் காப்பாற்றுறோம்னு கத்துறானுங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. டேஞ்சர்ஸான சுச்சுவேஷன், ஹேங்கிங் பை தி த்ரெட் ரேங்கி அப்ளை ஆகுது. இந்த ரெஸ்பான்ஸ் இல்லாததை பார்த்து நம்ம ஆளு செம்ம காண்டாகி என்ன மேட்டர், ஏன் வெறும் ரிப்ளை மட்டும் பண்ணுறீங்க, வெளியில் வர மாட்டீங்களான்னு கேட்குறான். ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்டிங்கான ரிப்ளை வருது. சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, என்னன்னு நினச்ச, நான் ஒரு கார்டியன். இதை பார்த்துட்டு நம்ம ஆள் தன்னோட லாஸ்ட் வெப்பனை இறக்குறான். சீரியஸாக உங்கள் சிஸ்டர் ஒரு ஸ்டால்கர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் சிஸ்டரான கேலிபன் டக்குன்னு முடிச்சுக்கிறாரு. செம கோவத்தில் எலிஜாவுக்கு ஸ்டால்கரா, யாருடா அவன்னு கத்துறாரு. அப்புறம் வானத்தில் கண்ணை கூசுற மாதிரி ஒரு வெளிச்சம், அது கேலிபன் தான். அவர் கோவத்தில் பவர் அப்படியே தெரிக்குது. ஸ்கில் வேர்ல்டு ஸ்கேல் இமேஜரி ஆக்டிவேட் ஆகுது. சுற்றி இருக்கிற பார்ட்டி மெம்பர்ஸுக்கு பப் ஷேர் ஆகும். ஹேர் ஸ்கில் ஹேங்கிங் பை தி த்ரெட் ரேங்கி பவரை ரிசீவ் பண்ணுங்க. எலிஜா அந்த ப்ளூ ஹேர் பையன் மேலே பாயிரா. உன்ன மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு செம்ம கோவமாக கத்துறா. அவன் அட்டாக் வாங்க போகிற பயத்தில் வெயிட், அது ஒரு ஸ்டோன் கோலம், உன்னோட ஸ்வாடு உடஞ்சி உனக்கு தான் அடிப்படும்னு வார்னிங் கொடுக்குறான். ஆனால் அவன் எதிர்பார்க்காதது அங்கே நடக்குது. அவன் அந்த ஸ்டோன் கோலத்தை அப்படியே ரெண்டா வெட்டுறா. அந்த ப்ளூ ஹேர் பையன் ஷாக்கில் வாயை பொழக்கிறான். யூரியா அப்புறம் சுற்றி இருந்த எல்லாரும் அப்படியே கம்முன்னு நிற்கிறாங்க. இதை பார்த்த நம்மால் வாவ் இது செம்ம டேஞ்சர்னு நினைக்கிறான். இந்த ஸ்லாஸுக்கு அப்புறம் எலிஜாவுக்கே அவள் இதை பண்ணான்னு நம்ப முடியலை. அவள் அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. எப்படி இதை நான் எப்படி பண்ணேன்? சுற்றி பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சிஸ்டம் ஒவ்வொன்றா அனௌன்ஸ் பண்ணுது. வேர்ல்டு ஸ்கேல் இமேஜரி ஆக்டிவேட் ஆகுது. ஹேங்கிங் பைய த்ரெட் ஸ்கில் எலிஜாவுக்கும் யூரியாவுக்கும் அப்ளை ஆகுது. ஒரே ஒரு ஸ்வாடு ஸ்ட்ரோக்கில் அந்த ப்ளூ ஹேர் பையன் வந்த மான்ஸ்டரை எலிஜா நீட்டாக ரெண்டாக கட் பண்ணிட்டா. நம்ம ஆளுக்கு செம்ம த்ரில், நிஜமாவே வேற லெவல். இருந்தாலும் இந்த ஸ்கில்லோட ஒரு மைனஸை நம்மளால ரியலைஸ் பண்ணுறான். இது நம்ம ஆளோட ஹோலி பவரில் கொஞ்சம் இழுத்துக்குது. அதனால் இந்த பஃப் ஒரு 2-3 அட்டாக்ல முடிஞ்சிடும். அந்த மூவ் முடிஞ்சதும் சடன்லி ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா எல்லாரும் ஒன்றா பாஞ்சி வரானுங்க. அவன் கேண்டிடேட் ஹீரோவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆளுக்கு கவர் பண்ணுறத நான் விடமாட்டேன். அந்த செகண்டில் காற்றுல செயின்ஸ் வரிசையாக பறந்து வருது. சூர்யா சடனாக கியூட்டான கிக்ஸ் மூலமாக மரண அட்டாக் கொடுக்க எலிஜா குரூப் அலருது. அப்புறம் யூரியா இன்னசென்ட்டாக சாரி காய்ஸ், லேசா தள்ளி விட தான் நினச்சேன்னு சொல்ல எலிஜா செம்ம காண்டாகி நீங்கள் சொல்கிறத கேட்கவும் மாட்டீங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவும் மாட்டீங்கன்னு கத்துறா. எலிஜா கோவமா இதை நான் எப்படி சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்னு கத்தி ஸ்பெல்ல சொல்லி ஸ்வாடால தரையில் பெரிய கோடு போடுறா. கார்டியன் பஸ்டாக அவனுங்க மறுபடியும் தோக்குறானுங்க. இதை பார்த்த நம்ம ஆள் இது ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்கே, நல்ல வேலை என் ஸ்டாட்ஸ் எல்லாம் எஃப்ல இருக்குன்னு நினைக்கிறான். கேலிபனும் ஷாக் ஆகுறாரு. என்னது அந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிட்டாளா? பார்ட்டி மெம்பர்ஸ் காம்பேக்டில் ரிசல்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு சிஸ்டம் சொன்னதும் எலிஜா ஒரு பெருமூச்சு விடுறா. சுருட்ட முடி பையனும் ரிலாக்ஸ் ஆகுறான். நல்ல வேலை யாருக்கும் அடிப்படலை. சிஸ்டம் இன்னும் ட்ரைட்ஸோட லெவல் ஏறிடுச்சுன்னு காட்டுது. மாலு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு நான் உன்னை பற்றி கவலைப்படலைன்னு சொல்கிறான். அப்புறம் டாப்பிக்கை மாற்றுற மாதிரி அவன் எங்கே போனான்னு கேட்குறான். அவள் கடுப்பாகி மறுபடியுமான புலம்புறா. அதுக்குள்ளே எலிஜா மனசுக்குள்ள நம்ம ஆளு கூட டீம் அப் பண்ணது நம்ம நினச்சதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறா. இன்னொரு டீமில் ஒருத்தன் கத்திக்கிட்டே மொத்தம் 9 வந்துருச்சுன்னு கவுண்ட் பண்ணுறான். ரெட் ஹேர் பையன் பாராட்டுறான். சூப்பர் காய்ஸ், ஃப்ரெஷ்மேன்ஸுக்கு பஸ்டம் மிட்டம்ஸ் இப்படி போனால் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் தான். ப்ரௌன் ஹேர் பையனும் ஒத்துக்கிறான். கண்டிப்பாக நாம் செம்ம ஸ்பீடு, எல்லாம் ஸ்மூத்தாக போச்சுன்னு சொல்கிறான். ஹேண்ட் பையனுக்கு இது பிடிக்கல, ஸ்மூத்து தான் ஆனால் நாம் ரேங்க் 1 இல்லையே. டீமில் ஒருத்தனுக்கு செம்ம கன்ஃபியூஷன், என்னது ரேங்க் 1 எவ்வளோ வச்சுருக்கான், இன்னொருத்தன் ரேங்க் 2 கிட்ட இப்போதைக்கு 15 காலர்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ரெட் ஹேர் பையன் நக்கலா ஒரு 5 அப்புறம் நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். மேப் ஒழுங்காக வேலை செய்யுதான்னு ஒருத்தன் டவுட்டாக கேட்க ரேங்க் 2ல் இருக்கிறது குரூப் இல்லடா, சிங்கிள் ஆளுடான்னு பிளாண்ட் ஹேர் பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். குரூப்பே இல்லாமல் தனியாக ஒருத்தன் 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதும் தாலியன் குரூப்புக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது.
அந்த பிளாண்ட் பையன் ஒரு பேரை சொல்கிறான். அனோல்ட் ரிபர்க்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு அவன் கேட்க எல்லாரும் முழிக்கிறானுங்க. நம்ம பேட்சில் பூரா மான்ஸ்டர்ஸாக இருக்கானுங்கன்னு நினச்சி ரெட் ஹேர் பையன் அப்போ ரேங்க் 1 எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு கேட்குறான். பிளாண்ட் பையன் பயத்தில் நடுங்கி 111 பாயிண்ட்ஸ்னு சொல்ல மொத்த டீமும் ஷாக் ஆகி என்னது அது எந்த டீமானு கத்துறானுங்க. மாலு டீமுக்கு விண்ட் அபரேஷன்ற புது பவர் கிடைச்சதா நோட்டிஃபிகேஷன் வருது. எனிமி அட்டாக்கை பிளாக் பண்ணி அதே டேமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாஸ் பவர் அது. கொஞ்ச தூரம் போனதும் நம்ம ஆளு வந்துட்டோம்னு கத்த அங்கே இருக்கிற கேவை டவுட்டாக பார்த்த எலிஜா இந்த ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டா எக்ஸாம் முடிஞ்சிடுமான்னு கேட்குறா. அதுக்கு நம்மால் அசால்ட்டா என்கிட்ட ஏன் கேட்குற, ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு ரேங்க் நீதானடின்னு கலாய்க்கிறான். அவளுக்கு செம்ம காண்டாகுது. சத்தியமாக சொல்கிறேன், நீ பேசுகிறத செம்ம கடுப்பாக இருக்குன்னு திட்டுறா. நம்மால் யோசிக்கிறான், ஒரிஜினல் ஸ்டோரியில் இது ஒரு ரேண்டம் ஈவெண்ட் ஆச்சேன்னு. அடுத்து இங்கே என்ன வரப்போகுதுன்னு நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் கியூரியாசிட்டி. போன தடவை வந்த பீஸ்ட்டை விட பயங்கரமான மான்ஸ்டர் வருமானு நம்ம ஆள் சுற்றி முற்றி ஸ்கெட்சு போட்டு பார்க்குறான். அப்போ எலிஜா என்னடா அது எக்ஸாம்னா ஓகே, அதுக்காக இப்படியா ஓவராக பண்ணுவானுங்கன்னு கத்துறா. அங்கே இருக்கிற சீனை பார்த்து யுரியாவுக்கும் அப்படியே உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவ திக்கி திணறி சிஸ்டர்னு கூப்பிடுறா. பார்த்தா அவனுங்களுக்கு முன்னாடி லூசியன் அசையாமல் உட்காந்துருக்கா. அப்போ சிஸ்டம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. மெயின் கோஸ்ட் சாப்டர் 2 யங் மொனார்க் ஸ்டார்ட்னு. அதாவது ஓனரோட கோபத்தை நிப்பாட்டணும், டார்கெட்டை காப்பாற்றணும், லூசியன் யூரியா 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணணுமா. அவள் செம்ம டவுட்டோட முன்னாடி போறா. அவன் மட்டும் தனியாக அந்த பெரிய இடத்துக்கு ஹோலி பவர் கொடுக்குறாளேன்னு யோசிச்சு எலிஜா அந்த காலரோட பிளெஸிங் அண்ட் டெலிபோர்டேஷன் பற்றி கேள்வியாக கேட்குறா. ஆனால் யூரியா இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து வெளியே வரல. எலிஜாவுக்கு இது அல்பாண்டியோட பிளான் மாதிரி தெரியலையேன்னு செம்ம டவுட் வர அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கா. இப்போ எலிஜா நான் உன்னை இப்போவே காப்பாற்றுறேன் பாருன்னு கத்துறா. ஆனால் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த வேலையை மட்டும் வச்சிக்காதுன்னு சொல்லுது. லூசியன் முன்னாடி ஒரு பெரிய லைட்டு கிராஸ் ஆகி போகுது. இது செயின்ட் அவங்களா விரும்பி பண்ணுற சர்வீஸ், நீ இதில் தலையிடுவியான்னு ஒருத்தன் வார்னிங் கொடுக்குறான். அவன் யாருன்னா ஹோலி எம்பையரோட பவர்ஃபுல் ஹை ரேங்க் கிளைன் கேரிசன். எலிஜா அவனை பார்த்து விரும்பி பண்ணுறாளான்னு தெனாவட்டா கேட்க கிளைன் ஆமாம் செயின்ட் அவங்களா சூஸ் பண்ண விஷயம் இதுதான்றான். அப்புறம் லூசியனை கண்டுக்காம ஸ்வாடை எலிஜா பக்கம் நீட்டி அவளோட நல்ல மனசுக்கு மரியாதை கொடுத்து நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சீன் போடுறான். யாராச்சும் அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் யூரியா ஷாக் ஆகுற மாதிரி லூசியன் வாயை திறந்து இல்லைன்னு சொல்கிறா. கொஞ்சம் தயங்கிட்டு எனக்கு பிடிச்சு தான் பண்ணுறேன்னு சொல்லுது. எலிஜாவுக்கு செமகாண்டாகுது. இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் உனக்கு நீயே சூஸ் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டுட்டு லூசியனை உத்து பார்க்குறா. லைன் பார்த்து ஜெயின்ட்டோட முடிவையே நீ எதிர்க்க பார்க்குறியா, இது நம்ம கிங்டமோட ரூல்ஸை மீறுற மாதிரி. ஒரு ஹீரோ கேண்டிடேட்டாக இருக்கிற உனக்கு இது புரிய வேணாமான்னு பில்டப்றான். யூரியாவுக்கு இதை பார்த்து செம ஷாக் ஆயிடுது. எலிஜா கிளைன் கேரிசன்னு கத்துறா. லூசியன் நான் யாரையும் எதிர்க்கலை, கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல கிளைன் நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா உன்னை நிப்பாட்டானா பிச்சை தான் எடுக்கணுமான்னு கேட்குறான். நம்மால் ஸ்வாடை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு செயின்ட் லூசியன் உங்களை இங்கே பார்ப்பேன்னு நினைக்கலன்னு மைண்ட் வாய்ஸில் பேச நம்ம ஆளுக்கு 3 பவர்ஃபுல் கிங்டமில் ஒன்றான ஹோலி கிங்டம் பற்றி ஞாபகம் வருது. ஹோலி கிங்டமில் நடக்கிற கரப்ஷன் பற்றி நம்ம ஆள் யோசிக்கிறான். அதில் இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாம் செம மென்டல் பசங்க, என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. முக்கியமாக அந்த போப் ஹெட்மாஸ்டர் மாதிரியே டீமன்ஸ் மேலே செம்ம கிரேஸாக இருப்பான். இந்த செயின்ட் லூசியன் தான் அந்த கிங்டமோட மிகப்பெரிய சொத்து. சொல்லப்போனால் அந்த போப்போட பப்பட்டு யுரியாவும் லூசியனும் அவனோட மாஸ்டர் பிளானுக்கு யூஸ் ஆகிற டூல்ஸ் தானான்னு நம்ம ஆளுக்கு டவுட் வருது. இந்த சிஸ்டம் வேணும்னே யுரியாவை ஒரு ரெபலாக்க பார்க்குது. கிறுக்கு பிடிச்ச ஒரு ஹோஸ்ட்டை அட்டாக் பண்ணணுமா, உங்களுக்கு என்ன பைத்தியமானு நம்மாளு கத்துறான். நான் தான் இங்கே நம்பர் 1 இடத்துல நிற்கிறேன், ஜெயின்ட் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்ம ஆளு கெத்தா சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.